எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ இசை அரசி வயசு 37 ஆகுது. இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நடுத்தர வசதியுள்ள பெண் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு தானே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா சேனை தலைவர்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வரன்னு பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஸ்கூல் வரை தான் படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே படிக்க வைக்க இவங்க குடும்பத்தில் வசதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலிக்கு பண கஷ்டத்தால் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா. இவங்க ஒரு டீ கடையில் எடுப்படி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களாமா. அப்புறம் சரி வரலன்னு இவங்க வாழை இலை தையல் இலை பண்ணுறதுக்கு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த வேலை தான் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நார்மல் வருமானம் தான் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. தின சம்பளம் தான் சொல்லியிருக்காங்க. வேலைக்கு போனால் உண்டு, போகலைன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒயரிங் வேலைக்கு போவாங்களாம்மா. அப்புறம் பந்தல் மைக் செட் போடுற வேலைக்கும் போவாங்களாம். இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோரில் பால் கறந்து ஊற்றுவாங்களா. இவங்களை கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாங்களே. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் இப்போ சில வருஷம் முன்னாடி தான் தவறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகலன்னு தனியாக பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களாம. அவருக்கு ரொம்ப குடிப்பழக்கம் இருந்ததால் லைஃப் ரொம்ப டார்ச்சராக போச்சு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சில வருஷமாக லைஃப் அப்படியே போயிடுச்சு சொல்கிறாங்க. இதுவரை ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வராங்களே. இவங்க இப்போது அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணி வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே. எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா மந்த்லி ஒரு நல்ல வருமானம் ஃபேமிலி ரன் பண்ணுற அளவு இருக்குன்னு நினைக்கிறாங்க. எந்த கெட்ட பழக்கம் அறவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா. இதனால தான் போன லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்கிறாங்க. இவங்களை டாமினேட் பண்ணாமல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணால் நல்ல பொண்ணு எதிர்பார்க்குறாங்க. இவங்க இயற்கையாகவே ரொம்ப கேரிங்கான குணம் உள்ளவங்கம்மா. உங்களையும் யாருக்கும் விட்டு கொடுக்காம கடைசி ஒரு உண்மையாக இருந்து பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்க. இவங்களும் அவங்ககிட்ட இருந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்கள் இவங்களை பார்த்துக்கக்கூடிய அளவு வசதி இருந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அப்ரோச் பண்ணலாமல். இவங்கள பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்து வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.